வெல்கம் டு மது ருச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு மோர் குழம்பு வெரைட்டி பார்க்கலாம். வெந்தய மோர் குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 100 to 150 கிராம், கெட்டியான மோர் 1.5 கப், துருவின தேங்காய் 1/2 கப், 4 to 5 சிகப்பு மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 2 to 3 டேபிள் ஸ்பூன். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் அதில் போட்டு வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இது வதங்கிட்டு இருக்கட்டும். சைடில் இன்னொரு கடாயை நல்லா சூடு பண்ணி அதில் வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கலாம். கலர் லைட்டாக ப்ரௌனாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு மிளகாவையும் துவரம் பருப்பையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பருப்போட கலர் லைட்டாக ப்ரௌனாக சேஞ்ச் ஆகணும். இதிலேயே தேங்காய் துருவலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காயை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. வறுத்து வச்சுருக்கிற வெந்தயம், மிளகாய், பருப்பு, தேங்காய் இந்த 4ஐயும் போட்டு மிக்சியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்படி இதை வதங்கின வெண்டைக்காயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவு தண்ணி, ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி, அப்புறம் உங்கள் சுவைக்கு ஏற்ப உப்பையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் மோர் சேர்த்துடலாம். நம்ம இந்த குழம்புக்கு சூஸ் பண்ணுற மோர் ஃப்ரெஷ்ஷாக கெட்டியாக இருக்கணும். ரொம்ப புளிச்சு போய் தண்ணியாக இருக்கிற பழைய மோர் வேண்டாம். லைட் புளிப்போடு இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. ஃப்ளேமை லோவாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா மோர் திரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். லைட்டாக சைடில் பபிள்ஸ் வர ஆரம்பித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம யூஸ்வலாக பண்ணுற மோர் குழம்புக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதில் நம்ம ஜீரகம், பச்சை மிளகாய், தனியா இதெல்லாம் அரைச்சி விடுவோம். இதில் வெந்தயத்தோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் தான் தூக்கலாக இருக்கும். வெந்தயம் நமக்கெல்லாம் தெரியும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி ஃபார்ம்ஸில் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகை போட்டு வெடிக்க விடலாம். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் மோர் குழம்பு மேலே கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம வெந்தய மோர் குழம்பு தயார். இந்த குழம்பு பண்ணும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள்: கசப்பு வராமல் இருக்கணும்னா நல்ல சூடான வானிலையில் வெந்தயத்தை ஃபாஸ்ட்டாக போட்டு வறுத்தெடுக்கணும். கெட்டியாக கொஞ்சம் புளிச்ச தயிர் இருந்தால் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய்க்கு பதிலாக கத்திரிக்காய் கூட போடலாம். காய்கறி இல்லாமையும் இந்த குழம்பே செய்யலாம். தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு பிடிக்கலைன்னா ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். சூடான சாதத்தோட பரிமாற வெந்தய மோர் குழம்பு தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு எழுதுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் சேனல் மது ருச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.